நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் எனது தேவர் என்ற சொந்த பந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். ஏன் இந்த வார்த்தையை எல்லா இடத்திலும் நான் பதிவு பண்றோம்னா, நான் உசுரா உங்களை தான் நினைக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான் என் உயிரினும் மேலாக நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை நான் எல்லா பக்கமுமே வந்து பதிவு செய்கிறேன். தமிழ்நாட்டில் அனைத்து கிராமங்கள்லயும் தென் மாவட்டங்கள்ல இன்னைக்கு நேரம் இல்லாம டேட் இல்லாத அளவுக்கு மக்கள் எல்லா பகுதிகளுக்கும் எங்களை அழைச்சிருக்காங்க, கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. பிஎம்டி எங்க ஊருக்குள்ள வரணும், அவர் வந்து எங்க ஊர்ல பேசணும் அப்படின்னு சொல்லி ஆண்களை விட பெண்கள் அதிகமான முறையில அனைத்து மாவட்டத்திலையும் கூப்பிட்டு இருக்காங்க. என்னதான் திராவிட கட்சிகள் 200 300 சொல்லி ஆள் திரட்டி கூட்டு போனாலும் சாதிய உணர்வோடு சமுதாய உணர்வோடு நம்ம ஊரு நல்லா இருக்கும், நம்ம ஊர் ஒற்றுமையோடு இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்களும் பெண்களும் நீங்க எல்லாரும் ஒத்த பைசா வாங்காம இந்த கூட்டம் எப்படி கூடுதுன்னு எனக்கே தெரியல. ஆச்சரியமா தமிழ்நாடு முழுவதும் பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி எசகி ராஜா எங்க போனாலும் இன உணர்வோடு இந்த கூட்டம் இருக்குமே அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இந்த குருவி குளத்துல இன்னைக்கு இன உணர்வோடு நீங்க எல்லாரும் இந்த இடத்துல கூடியிருக்க நினைச்சு நான் பெருமை அடைந்தேன், நான் மகிழ்ச்சி அடைந்தேன். எந்த பக்கம் போனாலும் கூட்டம், உட்கார்றதுக்கு சேர் இல்லாம தான் அனைத்து இடங்களும் இருந்திருக்கு. இப்படி தேர்தல் நேரத்துல எந்த கட்சியாவது இப்படி கூட்டம் போட முடியாது. ஏன்னா பணம் கொடுக்கணும், பணம் கொடுத்தா மட்டும்தான் எல்லாரும் வருவாங்க. ஆனா பணமே வேண்டாம், இனம் தான் போதும்னு சொல்லி நீங்க எல்லாரும் வந்து இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க பாத்தீங்களா, அதை நினைச்சு நான் பெருமை அடைந்தேன். பொன்ராஜ் நான் சொல்லியிருந்தேன், என்ன சொல்லியிருந்தோம்னா, ஏன்னா கூட்டத்தை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிடும், நிறுத்திக்கிடும் முடியல. ஏன்னா டேட் அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளுக்கு இருக்க ஒவ்வொரு கிராமமா இப்ப பாருங்க, நேரா வந்தா மேடைக்கு நேரா வந்திருக்கணும். வர்ற வழியில எல்லா மக்களும் அதாவது எப்படின்னா அந்த பாசத்துல அவங்க நம்மளை வந்து அந்த பாசத்துல அவங்க நமக்காண்டி ஒரு சில வரவேற்புகளை கொடுக்கும் போதும் கோவில்களுக்கு செல்லும் போதும் மக்களை சந்திக்கும் போது என்ன ஆகுதுன்னா லேட் ஆயிருது. அப்ப நிறைய உறவுகள் வந்து அந்த இடத்துல இருந்து பேச முடியல, நாங்களும் இங்க இருந்து போகிறதுக்கு காலதாமதம் ஆயிருது. இந்த கூட்டத்தை மிக அருமையான முறையில என்னுடைய போராளிகள் வந்து அமைச்சிருக்காங்க. பாசமிகு எனது ஒருங்கிணைப்பாளர், அதாவது நமக்கு என் கூட பிறந்த மாதிரி தான் பாசமிகு அண்ணன் பொன்ராஜ் தேவர். உங்க ஊருக்கு ஒரு பெருமை உண்டு, அதை நான் இன்னைக்கு சொல்லிக்கிட்டேன். அந்த ஊரோட பெருமை, உங்க ஊரோட பெருமை என்னன்னா, தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு முக்குளத்தோர் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அந்த தேவமாருக்கு ஒரு பிரச்சனைனா இந்த பிஎம் இன்னைக்கு களத்துல நிக்கி சொன்னா இந்த பிஎம்டின்னு ஒரு இதை உருவாக்கணும் அப்படின்னா அந்த உருவாக்கும் பொழுது அந்த உருவாக்கியவர்கள்ல 6-7 பேர் தான் அந்த பிஎம்டி என்னைய உருவாக்கியவர்ல. அதுல எங்க அண்ணன் பொன்ராஜ் தேவர் ஒருவர். வெளிநாட்டுல இருந்தாலும் வெளிநாட்டு போய் இருந்தாலும் எப்படியாவது இயக்கத்தை வளர்த்துங்கனே, எப்படியாவது வந்து நம்ம சமுதாய மக்களை காப்பாத்துங்கனே அப்படின்னு சொல்லி அவரால் முடிஞ்ச பொருளாதார உதவி எல்லாம் அப்பப்ப செஞ்சுக்கிட்டே இருப்பார். அவர் வெளிநாட்டுல இருந்து அவருடைய குடும்பத்திற்கு போன் பண்ணி பிள்ளைகள் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பாரா கேட்கல தெரியாது. ஆனா என்ன கேட்டே இருப்பாரு, அண்ணன் எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரா, என்ன ஏது அப்படின்னு சொல்லி 24 மணி நேரமும் அவருக்கு அந்த சிந்தனை தான். அவர் இந்த ஊர்ல பிறந்திருக்காரு அப்படின்னு நினைச்சு நான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் குளத்தோர் பிரச்சனையை நம்ம தீர்க்கோம் அப்படின்னு சொன்னா அதுல உங்க ஊரு குருவி குளத்துல இருந்து பொன்ராஜ் தவிர இருக்காரு அப்படிங்கிறத நான் பெருமையா இந்த நேரத்தில் தெரிவிச்சு கொடுத்தேன். நான் சம்பாத்தியம் அப்படின்னு சொல்லி எதுவுமே வாழ்க்கையில பண்ணது கிடையாது, நான் சொத்து சத்தே கிடையாது, சுகம் சத்தம் கிடையாது. இந்த மாதிரி போராளிகளை நான் உருவாக்குனது தான் நான் மிகப்பெரிய நான் நினைக்கிறேன். என்னுடைய தம்பிகள், அன்பு தம்பி பசுமோன் பாண்டியன், அன்பு தம்பி ஹரிஸ், நல்ல ஒரு போராளி, மிகச்சிறந்த ஒரு போராளி. ரொம்ப சந்தோஷப்படுற, மகிழ்ச்சி அடைந்தேன் இந்த மாதிரி போராளிகள் கிடைச்சதுல. என்றைக்கு எனக்கு இவங்க எல்லாம் கூட பிறந்தவங்க தான். மிக சிறப்பான முறையில இந்த மேடையை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இந்த கூட்டத்துல நமது ஊர்ல ஒரு கூட்டம் நடக்கு, இந்த கூட்டத்துல நம்ம கலந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி மிக சிறப்பான முறையில என்னை வரவேற்ற திரு ஊர் நாட்டாமை அவர்களுக்கும், அண்ணன் மணிகண்டன் அவர்களுக்கும், முருகேசன் அவர்களுக்கும், திரு ராஜா அவர்களுக்கும், பாசமிகு அக்கா மாயா கவுன்சிலர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றினை இந்த இடத்துல வந்து நான் பதிவு செஞ்சுக்கிறேன். முக்குளத்தோர் எல்லாரும் 1-2 நிக்கிறோம், அந்த இடத்துல நம்ம எல்லாம் போய் நிக்கணும், முகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் வந்திருக்காங்க. அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னொன்னு, இந்த ஊர்ல எல்லா அனைத்து சமூக மக்களும் இணக்கமா ஒற்றுமையோடு நீங்க இருக்கிய கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அதைத்தான் நான் விரும்புறேன். அனைத்து கிராமத்திலையும் நம்ம ஐயா பசுமன் முத்துராமலிங்க தவிர எதை நோக்கமா கொண்டு செயல்பட்டாரோ அந்த மாதிரி தான் அனைத்து கிராமங்களும் இருக்கும். எந்த சாதியும் நமக்கு எதிரி கிடையாது, எந்த சாதியும் நமக்கு அடிமை கிடையாது. அனைத்து மக்களும் ஒருதாய் பிள்ளைகளா நீங்க எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் ஊரா வலியுறுத்திட்டு வரேன். அது இந்த ஊர்ல நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிய அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா எனக்கு இருக்கு. ஊருக்கு வரும் பொழுது எல்லா கிராமங்களுக்கும் நான் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறேன். அதுல நிறைய இளைஞர்கள்லாம் எல்லாம் ஒரு சில அதான் மது அருந்திருக்கவங்க எல்லாம் இன்னைக்கு திருந்தி இருக்காங்க. வர்ற பொங்கல், வந்த பொங்கல், இதுக்கு முன்னாடி வந்த பொங்கல் எப்படின்னா, போன வருஷம் பொங்கலுக்கு குறைஞ்சது 1000 காலாவது 1000 போனாவது வந்துச்சு. அதுக்கு முந்தின வருஷம் பொங்கலுக்கு 2000 போன் வந்திருக்கும். எனக்கு பிரச்சனை அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை. உண்மையிலே இந்த 2 வருஷமா நான் தெருவா இறங்கி நம்ம ஐயா பசுமன் முத்துராமலிங்க ஆசையில இந்த மக்களை திருத்தணும், இந்த இளைஞர்களை திருத்தணும், யாரும் குடிக்க கூடாது அப்படின்லாம் ஊரா போய் சொன்னதோட விளைவு இந்த பொங்கலுக்கு வெறும் 2 போன் தான் வந்திருக்கு. அப்ப நான் பேசுறேன், நான் நினைக்கிறத அனைத்து ஊர்லயும் கிராமங்கள்ல இளைஞர்கள் கேட்டுக்கிட்டாங்க. நம்ம அண்ணன் வந்து சொல்லிட்டு போயிருக்கான், நம்ம குடிக்க கூடாது, நம்ம சண்டை போடக்கூடாது, வெளியூர்ல வேலை பார்க்கறவன் பொங்கல் தீபாவளிக்கு இங்க தான் வருவான், உங்களுக்கு வெளியூர்ல
40 ரூபா 50 ரூபா சம்பளத்துல வேலைக்கு வந்துட்டு உள்ளூருக்கு வரும்பொழுது அந்த பொங்கல் தீபாவளியாவது அக்கா தங்கச்சியோட தாய் தாப்பனோட உட்கார்ந்து 3 நாள் இருந்து கரிசோறு சாப்பிட்டு அப்படி ஊருக்கு போங்கடா சொல்லியிருந்தேன். நீ வந்து ஆலமரத்துக்கு அடியிலையும் ஆத்தாங்கத்துக்கு அடியிலையும் நண்பன் நீ குடிச்சிட்டு இருப்ப, அவனுக்கு ஒரு பகை இருக்கும், அந்த நேரம் ஒரு சண்டையா, அப்ப ஓ மேல எஃப்ஐஆர் ஆகும். எஃப்ஐஆர் ஆயிடுச்சுன்னா உனக்கு சென்னையில நீ வேலை பார்ப்ப, பெங்களூர்ல வேலை பார்ப்ப, அந்த வேலை போயிரும், நீ ஜெயிலுக்கு போயிருவ. இதெல்லாம் நான் வலியுறுத்திக்கிட்டே வந்தேன். அதனுடைய பலன் இன்னைக்கு பொங்கல் திருவிழா 3 நாள் தமிழ்நாட்டுல எந்த தேவமாரி எனக்கு அடிக்கவில்லை. அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு போன் வராட்டாலே நாட்டுல தேவமாருக்கு பிரச்சனையே இல்லைன்னு நான் நிம்மதியா படுத்து தூங்குவேன். சரி தேவமாரி யாரும் அடிக்கலப்பா, அப்ப நிம்மதியா நானாவது இந்த திருப்பு கொஞ்சம் பொங்கல் அதுமா என் வீட்டிலேயே சொன்னா என்னுடைய மனைவி, எப்படியும் பொங்கலுக்கு காலையில பொங்கல் விட்ட உடனே உங்க அப்பா செல்போன் பக்கத்திலே உட்கார்ந்துருப்பாரு, தமிழ்நாடு பூரா தேவமாருக்கு எங்க பிரச்சனை தெரியலையே அப்படி பாரு, உங்ககிட்ட பேசுறது கூட அவருக்கு டயம் இருக்காது. ஆனா இந்த திருப்பி உண்மையிலே என்னுடைய மனைவி பிள்ளைகளோட இருந்து டிவி ஆன் பண்ணி படம் பார்த்திருக்கேன். அப்ப எந்த அளவுக்கு அதைத்தான் நான் ஆசைப்பட்டு தெருவா அப்படி சுத்துறோம்னா பேசணும்னா இதுக்கு தான் ஆசைப்படுறோம். நீங்க எல்லாம் சந்தோஷமா அந்தந்த ஊர்களில் நிம்மதியா வாழணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல தான் இதெல்லாம் நாங்க பேசிக்கிட்டே வரோம். இது எல்லாமே நாங்க பேசுறோம், இது எல்லாமே நாங்க செய்யறோம்னா சொந்த பணம் தான். எல்லாரும் ஆளாளுக்கு உழைச்சி ஆளாளுக்கு டீசல் போட்டு தான் எல்லாருமே இந்த இடத்துல வந்து இந்த சமூகத்தை வந்து நாங்க வந்து வலியுறுத்திக்கிட்டே வரோம். ஏன்னா நான் பிறந்த சமுதாயம் நம்பா பேரக்கூடாது, எனக்கு கண்கூட தெரியுது சமூகத்தை அழிக்கிறதுக்கும் இந்த சமூகத்தை அடிமையாக்குறதுக்கும் எல்லாரும் செயல்படுறாங்க அப்படிங்கறத கண்கூட படப்பை தான் எங்க ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் தான் எனக்கு அந்த சக்தியை கொடுத்து நீ போய் ஊரா பேசியா அப்படிங்கிற. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் பயமா இருக்கும் எல்லா கிராமத்துக்கு போகும்போது. ஏன்னா வர்ற வழியில பிற சாதிகள் இருப்பாங்க, வர்ற வழியில எல்லாம் அந்த இடத்துல தண்ணி போட்டு இளைஞர்கள் எதுவும் வம்புத்தரக்கூடாது, அது நம்ம வர நேரம் பார்த்து வம்புத்தரக்கூடாது அப்படிங்கிற பயம் எனக்கு எப்போதுமே வாகனத்துல நான் ஒரு கூட்டம் போடும்போது வரும். இந்த மாதிரிக்கு ஏதாவது சண்டை எழுத்தக்கூடாது, நம்மளால யார் எந்த ஒரு இளைஞரும் ஜெயிலுக்கு போயிடக்கூடாது, கேஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற பயந்து தான் வருவேன். ஆனா எங்க ஐயா புண்ணியத்துல மாவீரன், இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் பூலித்தேவருடைய ஆசையுடன் மருது பாண்டியர்களுடைய அந்த ஆசையுடனும் நான் வர்றதுனால அவங்களுடைய ஆத்மா என்னை இயக்குறதுனால எந்த ஊர்ல இது வரைக்கும் பிரச்சனை நடந்ததே இல்லை, நடக்கல. இன்னைக்கு கழுகுமலையை தாண்டி வரும்பொழுது கழுகுமலையில கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் இளைஞர்கள் மக்கள் எல்லாம் மறிச்சாங்க. அதுல ஒரு சில இளைஞர்கள் எல்லாரும், ஒரு சில இளைஞர் இல்ல, இந்த வாரம் நிறைய இளைஞர்கள் மது அருகிய கழுகுமலையில எல்லாம் நிற்பது கடுமையான வாடை, அதாவது அந்த குடிச்ச வாடை வந்து நான் குடிச்சா எப்படி மயங்கி விழுவேன் அந்த மாதிரிக்கு இருந்துச்சு. தயவு செய்து சொல்றேன், இளைஞர்கள் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எல்லாம் உங்களை மாத்திக்கிடணும். உங்களுக்கு நல்லது சொல்றதுக்கு ஆள் இருக்காது, ஏன்னா நீங்க தாய் பிரச்சனையே தகப்பு பிரச்சனையே கேட்கல, நான் சொல்லியாவது இனிமையாவது நீங்க கேட்பீங்களா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா தாய் தாப்பனை மிஞ்சின சக்தி அந்த உலகத்துல யாருக்கும் கிடையாது. உன்னுடைய தாய் தான் உன்னுடைய பாப்பா, உன்னுடைய தகப்பன் தான் பாப்பா அப்படிங்கிறத எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. அலைஞ்சு பார்த்தாச்சு, பிறந்து வளர்ந்து இத்தனை நாட்கள்ல நம்ம தாய் தகப்ப மேல யாரும் நமக்கு மேல அன்பு செலுத்த மாட்டாங்க அப்படிங்கறத அந்த பெண் பிள்ளைகளும் நீங்க நினைக்கணும், இளைஞர்களும் நீங்க நினைக்கணும். ஊருக்கு நான் போய் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் தான். என்னை விட நான் உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்துட்டு ஒரு பழங்களும் வாங்கிட்டு ஆர்எல்சி வாங்கிட்டு கொடுத்துட்டு நல்லா இருக்கியா தம்பி, உடம்பு நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்ட்டு போயிருவேன். அடுத்த மேடை ஏறிடுவேன், அடுத்தடுத்து போயிட்டே இருப்பேன். ஆனா உன் தாய் தந்தை உன் அக்கா தங்கச்சி தான் உன் கூட இருந்து உன்னை பார்க்கணும், புரியுதா? அதனால என்னை விட நீ அவங்களுக்கு தான் மரியாதை கொடுக்கணும், அவங்க மேல பாசம் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் உங்க இனத்துல நம்ம தேவமாரா பிறந்துட்டாருங்கிற ஒரே ஒரு பாசம் தான் என் மேல நீங்க இருக்கு. அதை என் மேல உண்மையில நீங்க பாசம் வச்சிருக்கீங்கன்னா இன்னைக்கு மது அருந்தி வந்த இளைஞர்கள் எல்லாம் இனி அதை செய்யக்கூடாது, நீங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா திருந்தணும் அப்படின்னு சொல்லி பணிவன்போடு நான் உங்க எல்லாத்தையும் வந்து கேட்டுக்கிட்டேன். ஏன்னா அந்த குடிங்கிறது நம்ம சமுதாயத்தோட வீரத்தை அழிக்கக்கூடியதுதான். தேவமாரோட வீரத்தை எப்படி அழிக்க அப்படின்னு பார்த்து ஊருக்கு ஒயின் ஷாப்பை திறந்து வச்சு அந்த குடிச்ச உடனே அந்த வெறும் பாட்டல் 100 ரூபா மருந்து அது நம்ம உடம்புல இருந்து அத்தனையும் எடுத்துட்டு நம்மளுடைய வீரத்தை எடுத்துட்டு பழைய தேவமாறு மாதிரி கூட்டத்துல பழைய தேவமாறு மாதிரி யாராவது நிக்குமா? பழைய தேவமாறு மாதிரி உடம்பு உடல் வாகல 10 பேரை சமாளிக்கக்கூடிய தேவமாறு இங்க யாராவது ஒரு இருக்குமா? கிடையாது. ஏன்னா அந்த குடியால நம்மளுடைய வீரம் போயிட்டு, அதனாலதான் மேடைக்கு மேடை இந்த விஷயத்தை சொல்றேன். ஏன்னா நீ சரியாகாம நான் சாதியை காப்பாற்ற முடியாது. நான் ஊருக்கு மேடை போட்டு நான் கைத்தட்டலுக்கு ஆசைப்பட்டு போய் பேச வரல, உங்களை எப்படியாவது சரி பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான். எல்லா கிராமமும் சரியாயிட்டு, எல்லா ஊரும் சரியாயிட்டு, நிறைய ஊர்கள்ல இருந்து எனக்கு போன் வருது. என்னுடைய கணவன் வந்து இப்ப குடிக்கலன்னு, என் கணவன் இன்னைக்கு நல்லா இருக்கா, என் பிள்ளை இன்னைக்கு நல்லா இருக்கா அப்படின்னு எனக்கு போன். அதுதான் எனக்கு பெருமை. அதே மாதிரி இந்த கிராமத்துல இருந்து கழுகுமலையில இருந்தெல்லாம் எனக்கு போன் வரணும், அண்ணா நீங்க வந்துட்டு போனதுல இருந்து இந்த மாதிரி என் மகன் குடிக்கல இன்னைக்கு நல்லா இருக்கா, வீட்டை பாத்துக்கிட்டு தான் அப்படிலாம் எனக்கு போன் வரணும் அப்படின்னு சொல்லி நான் இறைவனை வேண்டிக்கிட்டேன். உங்களை வச்சுதான் இந்த சமூகத்தை காப்பாற்றணும், இந்த இளைஞர்கள் தான் இந்த பெண் பிள்ளைகளை காப்பாற்றணும். ஏன்னா இன்னைக்கு பெண் பிள்ளைகள் நிம்மதியா ரோட்ல நடக்க முடியல, பெண் பிள்ளைகளே நிம்மதியா இன்னைக்கு ரோட்ல நடக்க முடியல. தேவம் ஒரு பொட்ட பிள்ளை, பெண் பிள்ளை விஷயத்துல நான் சாதி பார்த்ததே கிடையாது. அது எந்த பிள்ளைய கொண்டாலும் இந்த பிஎம்டி வரும், இந்த தேவமாறு வந்து நிப்பா அப்படிங்கிற எந்த ஒரு மாட்டு கருத்தும் இல்ல. எல்லா இடத்துலயும் நாங்க இதை
காப்பாத்தி தான் இருக்கோம். சாதின்னு சொல்லி அந்த ஒருத்தன் உதவின்னு கேட்டு வரும் பொழுதோ ஆபத்து போதோ ஒரு நாள் நான் சாதி கேட்டது கிடையாது. ஏன்னா நான் தேவமாரா பிறந்திருக்கேன் அப்படிங்கறதுனால எல்லா சாதியும் காப்பாத்த தான் நான் பிறந்திருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதை இளைஞர்கள் நீங்க நடைமுறைப்படுத்தணும்னா நீங்க தான் உடல் வாகோட உடல் தடத்தோட நீங்க எல்லாம் இருக்கணும். குருவி குளத்துல உடற்பயிற்சி கூட அமைச்சு கொடுக்க சொன்னா கூட பொன்ராஜனோட சொல்லி விடுங்க. கண்டிப்பான முறையில் ஏற்படுத்தி கொடுக்குறோம். டெய்லி விளையாடுங்க. பிள்ளைகளை ஸ்போர்ட்ஸ்க்கு அனுப்புங்க. பெண் பிள்ளை மேல நம்பிக்கை வைங்க. பெண் பிள்ளைல படிக்க வைங்க. பெண் பிள்ளை படிச்சு வளர்ந்தா மட்டும்தான் அவ தான் சாதியை காப்பாத்த போறாங்கிறது எனக்கு முழு நம்பிக்கையே இன்னைக்கு இருக்கு. இளைஞர்களை காட்டிலும் இந்த பெண் பிள்ளைகள் இன்னைக்கு அந்த அளவுக்கு சமுதாயத்தோடு இன்னைக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு. அதனால அந்த பிள்ளைகளை நம்ம படிக்க வச்சோம்னா நம்ம நல்லபடியா நம்ம சமுதாயத்தை பாதுகாத்துக்கிடும். இளைஞர்கள் ஊரை நிறைய குழந்தைகள் இருக்காங்க, பசங்க இருக்காங்க. அதனால தான் நான் சொல்லுதேன், உங்களுக்கு முன்னோட்டமா இருந்துடக்கூடாது. நம்ம சித்தப்பா எப்படி இருக்கான், நம்ம அண்ணன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த வளரும் பிள்ளைகள் போல குழந்தைகள் இருக்கானுங்க. அதனால அவனுக்கு மத்தியில நம்ம நல்லபடியா நம்ம இருக்கணும். இந்த மாதிரி மது அருந்தாம அடுத்த கட்ட நகர்வுக்கு இந்த குருவி குளத்துல இருந்து எண்ணற்ற அரசு உத்தியோகத்துக்கு போகணும், அரசு அதிகாரிகளை மாறணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இங்க எல்லாரும் இருக்கணும் வைக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இது சங்கரன்கோவில் தொகுதி ரிசர்வ் தொகுதி தான். இந்த வாட்டி விட்டுருவோம். இந்த வாட்டி ரிசர்வ் தொகுதியில இருந்து மாற்ற முடியாது. அடுத்த சென்செக்ஸ் கணக்கு எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் இதை மாத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 5 வருஷத்துல இந்த திருப்ப அடுத்த தேர்தலில் சங்கரன்கோவில் தொகுதி பொது தொகுதியா இருக்கும். அதை நான் இந்த இடத்துல புரிய சொல்லிட்டு போறேன். அப்ப இந்த சமுதாயத்துல இந்த ஒருவர் இந்த சங்கரன்கோவில் தொகுதியில சட்டமன்ற உறுப்பினரா வருவாங்க. உங்களுக்காண்டி குரல் கொடுப்பாங்க, உங்களை பாதுகாப்பாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அதிகாரத்தையும் உரிமையும் கொடுத்த சமுதாயம் என்னைக்கும் முன்னுக்கு வந்ததா சரித்திரமே கிடையாது. நீங்க எல்லாம் இப்ப என்ன நிலைமையில நம்ம சமுதாயம் இருக்கு அப்படிங்கறத சொல்லுதேன். ஆட்டு மந்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆட்டு மந்தையில போய் ஒரு சிங்க குட்டி போய் அடப்பட்டுட்டு ஒரு சிங்கம் வந்து குட்டி போட்ட உடனே தாய் இறந்துருது. தாய் இறந்த உடனே என்னாச்சு, அந்த குட்டி ஆட்டு மந்தையில போய் கிடக்கு. ஆடு எப்படி சாப்பிடுது, புல்ல சாப்பிடுறது. ஆடு மாதிரியே வளர்ந்துட்டு அந்த சிங்கம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த குட்டி சிங்க குட்டியில இருந்து ஆடுகளுடைய பழவி ஆடு மாதிரி ஆயிடுல திங்க ஆரம்பிச்சு. ஒரு நாள் ஒரு காட்டுக்கு உள்ள ஒரு பெரிய சிங்கம் வந்து நம்ம வம்சத்தை சேர்ந்தது, நம்ம இனம் சிங்கம், இது ஏன் ஆடு குட்டிக்கு மேல இப்படி பயந்து சாவுது, இப்படியே கிடக்குதே அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த சிங்க குட்டிய அந்த சிங்கம் கவி கொண்டு குளத்தை அந்த முகத்தை காட்டும் பொழுது நீ யாரு பாரு, உன்னுடைய அடையாளம் இதுதான் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அப்பதான் தெரியுது நம்ம மிகப்பெரிய ஒரு ஆளுலாம், ஒரு பலமான ஆளுமே. நம்ம இவ்வளவு நாள் இந்த ஆட்டியால நம்ம வாழ்ந்துட்டோம், புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டோம். நீ கரிச்சிச்சா நீ வந்து உருமுனாலே இந்த காடே பயப்படும் அப்படிங்கறத நம்ம அந்த உருமை மறந்துட்டு இதை எதுக்கு சொல்ல வரோம்னா, எந்த அடிப்படையில் சொல்ல வரோம்னா, நாம யாருங்கிறது நமக்கு தெரியாம இருந்துட்டோம். நம்ம யாரு அப்படின்னு நமக்கு தெரியல. இந்த நாட்டுக்காண்டி சுதந்திரம் வாங்கி கொடுத்த பரம்பரை, இந்த நாட்டு வெள்ளக்காரன் அடிமைப்பட்டு கிடக்கும் பொழுது அதை அடிச்சு விரட்டின பரம்பரைங்கிறது நம்ம மறந்துட்டோம். ஏன்னா நம்மளை கூலி தள்ளி நம்மளுடைய ஒற்றுமையை சிதைச்சு இன்னைக்கு நம்மளை வந்து நிராயுத பாணியாக இன்னைக்கு நம்மளை வந்து நிறுத்திட்டாங்க. அதனால தயவு செய்து சொல்ற சட்டமன்ற தேர்தலில் சங்கரன்கோவில் தொகுதியில கண்டிப்பான முறையில் நான் ஒரு வேட்பாளரை கண்டிப்பா கை காட்டுவேன். அதுல எந்த மாற்றுக்கத்தும் கிடையாது. என்ன நம்பி நீங்க அவங்களுக்கு நீங்க கண்டிப்பான முறையில் வாக்களிங்க. எப்படியோ யாரோ ஒருத்தருக்கு போடதான் முறைய. அப்ப நான் ஓட்டு போட சொன்ன நீங்க அந்த எம்எல்ஏ அந்த நபர் வெற்றி பெற்று ஜெயிச்சாருன்னா நான் சட்டையை பிடிச்சு உங்க எல்லாத்தையும் செய்ய சொல்லுவேன். புரியுதுல? நீங்க என்னென்ன கோரிக்கை வைக்கல நான் செய்ய சொல்லுவேன். எல்லாரும் கேட்கறான், இந்த ஆளு என்ன வாசித்தவன் நல்லூர்லயும் சங்கரன்கோயிலையும் சுத்திக்கிட்டே வரான். அங்க அதாவது உங்களுக்கு உழைக்கிறத, உங்களுக்காண்டி நான் பாடுபடுறத ஒருத்தன் விமர்சனம் பண்றான். என்ன பண்றான்? சங்கரன்கோயில் தொகுதி ரிசர்வ் தொகுதி, அங்க நீ ஏன் போய் ஏன்டா ரிசர்வ் தொகுதிக்காண்டியாடா இங்க போராட, நான் பிறந்த சமுதாயம் அங்கடா, அதுக்கு தானடா நீ அதை பேசிருக்கேன். அப்போ அவனுடைய எண்ணம் என்ன? அவனுடைய எண்ணம் அரசியல் வந்து ஓட்டாதான் பார்க்கணும் அப்படிங்க. என்ன சொல்லுதான், உங்களை ஓட்டா பாரு, அவங்களையா நீ இனமா பார்க்க அப்படின்னு. அவனுக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல கூடாதான் நினைச்சேன். ஆனா இந்த இடத்துல நான் பதில் சொல்லியே தீரணுங்கிற ஒரு கட்டாயத்துல தான் இப்படி பண்றேன். தேசிய கட்சிகளும் திராவிட கட்சிகளும் இன்னைக்கு நடிப்பாங்க. அதனால தயவு செய்து அதை கண்டு யாரும் நீங்க வந்து ஏமாந்துட கூடாது. இந்த திருப்பு விழிப்போடு இருங்க. ஓட்டுக்கு பணம் கொடுப்பாங்க, அதை வாங்கிக்கோங்க. அது வந்து எப்படி தெரியுமா, அது உங்களுடைய பணம், நீங்க வரி கட்ட பணம், உங்க ஜிஎஸ்டி, நீங்க எல்லாம் ஜிஎஸ்டி கட்டது இல்ல, அந்த வரி பணம் தான். உங்க பணத்தை கொள்ளையடிச்சு உங்ககிட்டயே கொடுப்பாங்க. எந்த கட்சி கொடுத்தாலும் ஓட்டு போடுறது வாங்கிக்கோங்க. அதெல்லாம் நீங்க வந்து என்னைக்கு விட்டுற வேண்டாம். ஆனா அந்த இடத்துல ஓட்டு போடும் போது நம்ம யாருக்கு ஓட்டு போடணும்னு நீங்க எல்லாம் சிந்திச்சுக்கோங்க. புரியுதுல? அப்படி சிந்திச்சா மட்டும்தான் அடுத்த தலைமையில நம்ம பெண் பிள்ளைகளையோ நம்ம இளைஞர்களையோ காப்பாற்ற முடியும். நீங்க படிக்க வச்சு கஷ்டப்பட்டு வச்சாலும் உங்க பிள்ளைகள் வேலைக்கு போக முடியல, அதை மனசுல வச்சுக்கோங்க. நீங்க கஷ்டப்பட்டு படிக்க வைக்க, டிகிரி படிக்க வைக்க, ஆனா நம்மளால வேலைக்கு போக முடியல. அந்த வேலைக்கு போகாம இருக்க போய் தான் மாதிரி பிரச்சனைல மாட்டிக்கிறதா. இதெல்லாம் நீங்க நினைங்க. நீங்க அரசு துறையில நீங்க குலத்மதியா பணி செய்ய முடியல அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அதெல்லாம் நீங்க நினைக்கணும். பக்கத்துல ஒரு தேவமாருக்கு பிரச்சனை, அவ எங்கேயோ ஒருத்தானே நினைக்காங்க.
பக்கத்துல தேவமரம் இருந்தாலும் உங்க அண்ணன் தம்பியா வந்து நினைங்க. இன்னொன்னு என்னன்னா, கள்ளர் மறவர் அகமுடியார் நம்ம 3 பேருமே ஒரு தாய்ப்பு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட நம்ம அந்த தேவமாறு இந்த தேவமாறுன்னு வாழ்க்கையில உங்க வாயில வரவே கூடாது. அதை நான் இந்த இடத்துல நான் பகிரங்கமா சொல்லிட்டு போறேன். அவன் அந்த தேவமாறு, இவன் இந்த தேவமாறு அப்படிங்கறத விட்டுருங்க. தேவமாறுனா எல்லாரும் தேவமாறு தான். புரியுதா? எல்லாருமே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க கூட அடுத்ததுக்கு நம்ம எல்லாரும் வந்துட்டோம். இனிமே நமக்குள்ள என்ன பிரிவு? அப்படி பிரிக்காதீங்க, என்னைக்குமே பிரிக்காதீங்க. இதை எல்லாரும் மனசார நீங்க நினைங்க. இந்த சமுதாயத்தை நம்பாம கெட்டவன் தான் அதிக பேர் இருக்கான். இந்த சமுதாயத்தை நம்பிட்டவன் எவனுமே கிடையாது. நான் இந்த சமுதாயத்தை நம்புதேன். நான் அந்த சமுதாயம் ஏன்னா நான் உண்மையா உழைக்கிறதுனால இந்த சமுதாயம் பின்னாடி நிற்கும், நான் சொல்றதை கேட்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நிறைய பேர் எண்ணற்ற இளைஞர்கள் மக்கள் எல்லாரும் பிஎம்டி என்ன முடிவு எடுக்க போகுது, பிஎம்டி என்ன முடிவு எடுக்க போகுது, நீங்க யாரோட கூட்டணி போறீங்க, நீங்க என்ன பண்ண, அதுதான் அடைஞ்சா விடிஞ்சா இதைத்தான் போன் அடிக்காங்க, பேஸ்புக்ல போடுறாங்க. நான் அன்னைக்கும் சொல்லுதான் இன்னைக்கும் சொல்லுதான் சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கேன் எங்க ஐயா தேவர் மீது. என் சமுதாயம் மனசுல என்ன ஓடுதோ என்ன ஓட்டம் நடக்கோ அதுபடிதான் நான் இந்த தேர்தலில் நான் முடிவு அறிவிப்பேன் அப்படின்னு இருக்கேன். நீங்க எல்லாம் என்ன நினைக்கலோ, உங்க யாருடைய மனசும் கஷ்டப்படக்கூடாது. நான் ஒரு முடிவு எடுத்து அதுல ஐயோ சொன்னாரா, இப்படி பேசினாரா, இவரு இப்படி போயிட்டாரா அப்படி நீங்க மனசுல பற்றக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு தேவமாருக்கும் ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொருத்தன் உருவாகும். நல்லதா உழைப்பான். நீங்க என்ன வர வைப்பிய மாலை போடுறிய, நீங்க எனக்காண்டி வெடி போடுறிய, எனக்காண்டி நீங்க என்னெல்லாமும் செய்றீங்க. ஒரு மன்னர்கள் மேல நீங்க என்னைய வர வைக்கிய. ஆனா நான் தேர்தல் வந்த உடனே உங்க எல்லாத்தையும் ஓடிடுறேன். என்ன ஓடிடுறேன்? இந்த சமுதாயம் என் பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லி 1 கோடியோ 2 கோடியோ ஆசைப்பட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு உங்க எல்லாத்தையும் வித்துருவேன். உங்களுக்கு இது காலகாலமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த தப்ப இன்னொரு தேவமாறு செய்யக்கூடாது. அது இந்த எசக்கிராஜா தேவன் செய்ய மாட்டான். இந்த சமுதாயம் மாதிரி எந்த ஒரு சமுதாயம், அதாவது இறை நம்பிக்கை உள்ள ஒரு சமுதாயம், இந்த சமுதாயத்தோட அன்பு கிடைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. உங்க எல்லாருக்கும் சொல்ற பாருங்க, அந்த சாதி மாதிரி தலைவர் இல்லையே நம்ம சாதியில, அந்த சாதி மாதிரி தலைவர் நம்மகிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒவ்வொருத்தரும் விமர்சனம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்க வருத்தப்படாதீங்க. எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடிய பதிவு என்ன தெரியுமா? பிற கம்யூனிட்டி மக்கள் அவங்க ஒரு காலத்துல சட்டை போட முடியாம, செருப்பு போட முடியாம, கோயில்ல போக முடியாம இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு தலைவன் வந்த உடனே சட்டை போட வச்சான், செருப்பு போட வச்சான், கோயில் வச்சான். அந்த மக்கள் நமக்காண்டி ஒரு தலைவன் சொல்லி இன்னைக்கு அரவணைச்சு இன்னைக்கு எம்எல்ஏ எம்பி எல்லாம் ஆகிட்டாங்க. புரியுதுல? அவங்க வேற நம்ம வேற. இங்க நான் வச்சிருக்க சமுதாயம் நான் யார நான் வச்சு வழிநடத்த யாரும் தெரியுங்களா? 2 கோடி தேவமாரும் சரி, இந்த சமுதாயம் நாடாண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லி உலகத்துக்கே தெரியும். நாடாண்ட பரம்பரைய ஒருத்தர் பேச்சு ஒருத்தர் கேட்க மாட்டான் தேவமாரு. ஏன்னா ஜமீன் வாரிசு, மன்னர் வாரிசு எல்லாம் இருக்கான். இந்த சாதியை அரவணைச்சு கொண்டு போறதா மிகப்பெரிய ஒரு வேலை. 100 பேரை தேவமாரை சேர்க்க முடியாது. புரியுதுல? இன்னைக்கு 1 லட்சம் 2 லட்சம் தேவமாரை நம்ம இன்னைக்கு சேர்த்துட்டோம் அப்படின்னா எங்க ஐயா முத்தனோட அந்த ஆசி இருக்க போய் தான். புரியுதுல? அதனால சொல்லுதேன், அந்த சாதி நல்ல தலைவர் இருக்கா, இந்த சாதி நல்ல தலைவர், அவங்க வேற நம்ம வேற. புரியுதுல? அதுக்காண்டி பிரிச்சு சொல்லல. அவங்களுடைய குணங்கள் வேற, நம்ம குணங்கள் வேற. ஏற்கனவே சொல்லியிருப்பேன், 10,000 ரூபாய் இருந்துச்சுன்னா சட்ட பையில 10,000 ரூபாய் இருந்தா தேவமாரை கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுல? அவன் நடைய பார்த்தே ஆஹா அவன் கையில பணம் இருக்குடா, பணம் இருந்தா ஒரு நடப்பான். அங்க இருந்து பணம் இருந்துச்சுவீங்களே ஒரு நடப்பான். டீ கடைக்கு வருவான், 10 பேருக்கு டீ வாங்கிப்பான், சிகரெட் வாங்கி கொடுப்பான். புரியுதுல? துட்டே இல்லன்னு வைங்களே ஒரு நடப்பான். அப்ப நினைச்சுக்க வேண்டியதான், சரி அவன் சட்டப்பையில துட்டு இல்லை. ஏன்னா 1 ரூபாய் கொடுத்தாலும் அதை 10 பேருக்கு கொடுத்துட்டு தான் அவன் மனசு ஆறும். அவன் தான் தேவமாறு. புரியுதா? பிற சமூக மக்கள் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தன்னு வைங்களேன், 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா அந்த கடையில என்ன பொருள் வாங்கலாம், என்ன செய்யலாம், வியாபாரத்தை எப்படி இருக்கலாம் அப்படிலாம் நினைப்பாங்க. இவன் அப்படி கிடையாது. ஊருக்கு கொடுத்து ஓஞ்சி போன ஒரே சமுதாயம் இந்த தேவர் சமுதாயம். அதனால இந்த சமுதாயத்தை கட்டி காப்பாற்றி கொண்டு வரதான் பெரிய விஷயம். 20 பேர் ஒரு பஸ்ல போக மாட்டாங்களாம். 20 பேர் ஒரே இடத்துல ஏறி தேவமாறு திருநெல்வேலிக்கு போக மாட்டாங்களாம். 5வது ஸ்டாப் போட்டு இறங்கிடுவானா, அந்த 20 பேர் இறங்கிடுவானா. அப்படி இருந்த சமுதாயத்தை இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு ஒண்ணு சேர்த்திருக்கோம்னா, இப்படி போய் ஊரா போய் பேசி இன்னைக்கு ஒருங்கிணைச்சிருக்கேன். இன்னைக்கு குருவிக்குளம் என்பது நான் வரும்பொழுது இந்த அளவுக்கு எழுச்சி இல்ல. முதல்ல நான் உங்க ஊருக்குள்ள வந்திருக்கேன். பொன்ராஜன் வீட்டுக்கு வரும்பொழுது அந்த அளவுக்கு எழுச்சி இல்ல. ஆனா இன்னைக்கு இந்த ஊரே நீங்க ஒண்ணு திரண்டு நீங்க எல்லாம் நிக்கத பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். நாங்க உழைச்ச உழைப்புக்கு இன்னைக்கு ஒரு கூலி கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நான் சொல்லிக்கிட்டேன். நம்ம இயக்கத்தோட மாவட்ட செயலாளர் மிக சிறப்பான ஒரு போராளி நம்ம அழகாபுரி இது பண்ண இன்னைக்கு பொன்ராஜன, இன்னைக்கு முத்துப்பாண்டியன, தம்பி ஹரிபாண்டியன், அதுக்கப்புறம் பசுமன் பாண்டியன், தம்பி மகாராஜன், இப்படி நிறைய போராளிகளை உங்களுக்கு நாங்க கொடுத்திருக்கோம். எல்லாரும் ஆளாளுக்கு தங்களுடைய கைப்பணத்தை வச்சுதான் ஊரா போய் இந்த சமூகத்தை காப்பாத்துறாங்க. அவங்களை இந்த இடத்துல அறிமுகிறேன். உங்களுக்கான கோரிக்கைகள் எதுவும் நிறைவேறாம இது வரைக்கும் நிறைவேற்றியும் கொடுக்கல. நான் இப்பவும் சொல்லிட்டு போறேன், வாழ்க்கையில உங்களுக்கு எந்த இடத்துல எந்த சூழ்நிலையும் இந்த சமுதாயம் தான் வரும். இந்த சமுதாய தலைவர்கள் வருவாங்கிறத நீங்க நினைக்கணும். இப்படிதான் நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க எவனும் வரமாட்டான். அதை நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. ஒரு நாள் தேவமாறு ரோட் போராடினாலும் மறாத காலையில வில்ல குழு கட்டணும், சிட்டை கட்டணும், கடங்காரம் நிப்பா. இப்படி நம்மள ஆக்கிட்டான். ஒரு நாள் கூட இல்ல வீட்டுல சாப்பிட முடியாத இன்னைக்கு
இன்னைக்கு உருவாக்கி. அதனால இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய சுய தொழில், சொந்த தொழில் நீங்க எல்லாம் பண்ணணும். இன்னைக்கு 500 ரூபாய்க்கு அடுத்தவன்ட வேலைக்கு போறது பதிலா 1000 ரூபாய் நம்ம நினைச்சா சம்பாரிச்சிடலாம். வெக்கப்படாதீங்கங்கற, உச்சப்படாதீங்கங்கற. தெருவுல போய் வியாபாரம் பார்க்க தேவ மாதிரி வெக்கப்படுவான். புரியுதுல? அதை அவன் பண்ணுவான். அப்படிமா அப்படி பண்ணாதீங்கங்கற. அப்படி இருக்காங்க. மீன் வில்லுங்க, கிழங்குகள் வில்லுங்க, விற்பனை செய்யுங்க. எல்லாம் விற்பனை செய்யுங்க, வியாபாரம் பண்ணுங்க. வியாபாரம் பண்ணி சொந்தமா வந்து நீங்க எல்லாம் தொழில் பண்ணணும். அப்படிங்கறத இந்த இடத்துல நான் வந்து பதிவு செஞ்சுக்கிட்டேன். இந்த மாணிக்கு இளைஞர்கள் அந்த நிலைமைக்கு நீங்க எல்லாம் உருவாகணும் அப்படிங்கறத நான் சொல்லுதேன்ப்பா. அதனால தயவு செய்து எல்லாரும் படிப்பை ஒரு ஆயுதமா எடுத்து நீங்க எல்லாம் கல்வியே ஒரு ஆயுதம் சொல்லி அதை எடுத்து நீங்க நல்லபடியா எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நான் மீண்டும் சொல்றதுதான், குருவிக்குளத்துல இருந்து இந்த குருவிக்குளத்துல இருந்து எண்ணற்ற அரசு துறை அதிகாரிகள், நீதிபதிகள், காவல்துறையிலிருந்து நிறைய அதிகாரிகள் உருவாக வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்க எல்லாத்தையும் நான் விரைவில் அனைத்து கிராமங்களுக்கும் தென்காசி மாவட்டத்தோட கூட்டம் இன்னைக்கு குருவிக்குளத்தோடு முடிகிறது. அடுத்தடுத்து அனைத்து தொகுதிகளுக்கும் நாங்க போவோம். கண்டிப்பான முறையில் தேர்தல் நேரத்தில் உங்க எல்லாத்தையும் நான் சந்திக்க வருவேன். உங்க வீட்டு நல்லது கெட்டதுக்கு நான் வருவே தெரியாது. ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்களுக்கு ஆபத்தை எசக்கிராஜா எங்க இருந்தாலும் வருவேன் அப்படிங்கறத அந்த நேரத்தில் நான் உறுதிமொழி கொடுத்துக்கிட்டு என்னை வரவேற்ற அத்தனை உறவுகளுக்குமே நான் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னைக்கும் உங்க அனைவருக்கும் நான் விசுவாசமா இருப்பேன். வாழ்க்கையில கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நான் விலை போக மாட்டேன். உங்க மனசுல உள்ளதை, உங்க மனசுல நீங்க என்ன நினைக்கலோ நான் அதை செய்வேன். அதுல எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. தேர்தல்ல ஒரு நல்ல முடிவு எடுப்பேன். நீங்க எல்லாரும் மைக் கொடுங்க, ஒரு மைக். உங்க மனசுல என்ன பத்தி என்ன நினைச்சிருக்கீங்க, நான் என்ன செய்யணும் தேர்தலுக்கு அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு 10 பேர் நீங்க சொல்லுங்க. வணக்கம். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படி கேட்போம்ண்ணே. உங்களுடைய பின்னாடி நாங்க இருப்போம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. உங்க பின்னாடி நாங்க இருப்போம். பிஎம்டி கட்சியில மகளிர் அணி உருவாக்கணும் குருவிக்குளத்துல. தேங்க்யூ. ஏற்கனவே நீங்க யாருக்கு சொல்றீங்களோ நாங்க போடுவோம். ரொம்ப சந்தோஷம். எங்கள் அண்ணன் இதயத்தில் மன்னன் இதய கண்ணன் பிசைராஜா அண்ணன் வாழ்க. அது எல்லா இடத்திலுமே சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா முடிவு எடுக்கணும். நான் தேர்தலில் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுடைய கருத்துக்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். நீங்க சொல்லுங்க, ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. தனிச்சு நிக்கணுமா கூட்டணி போகணுமான்னு சொல்லுங்க. இல்ல தேர்தல் தனிச்சு நிக்கணும்னே. தனிச்சு நிக்கணும். ரைட். நீங்க சாத்துவதுல நிக்க. வெரி குட், சந்தோஷம். ஒவ்வொருத்தரும் பேசுவீங்க. பேசியா காம்ப்ரமைஸ்ங்கிறது உண்டா? என்னையா காம்ப்ரமைஸ்? அது ஏதாவது கூட்டணி கட்சி கூட? ஆமா, நிறைய. அதாவது எப்படின்னா நிறைய கட்சிகள் இருக்காங்க தம்பி இந்த மாதிரி விஷயம். ஆனா எனக்கு வந்த அதி முக்கியமான கட்சியிலிருந்து ஒரு அழைப்பு, அதிகாரம் தர மாட்டோம், பணம் வாங்கிக்கோங்க. எனது காசு வேணா வாங்கிக்கோங்க, அதிகாரம் தர மாட்டாங்க. அதான் சொன்னேன், ஏடா உனக்கு எவ்வளவு நாள் நான் என் ஜமாத்திலிருந்து வாங்கி தரேன், நீ வாங்கிக்கோ. அதை பத்தி அதிகாரம் தரவனுக்கு மட்டும்தான், அதிகாரம் மட்டும்தான் நான் வருவேன். அதான் எப்படின்னா நான் அடுத்தது, அதாவது எப்படி மக்களுடைய விருப்பம், நான் ஒரு அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அதான் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். எல்லா கட்சியுமே பேசத்தான் செஞ்சுட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம குடி கொடுக்கல, யாரையுமே போய் நம்ம நேரில் சந்திக்கல. ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் அதி முக்கியமானவங்க, அதை நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்புறம் அறிவிக்கிறேன். அவங்க வயசுக்கு மூத்தவன்னு சொல்லி எங்கேட்டே வாங்க பண்ணாங்க, போய் சந்திச்சிருக்கிறோம். அவங்களும் ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இருந்தாலும் உங்க எல்லாருடைய மனசுல என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டு தான் நான் முடிவு எடுக்கணும். ரொம்ப நன்றிண்ணே. கூட 2 பேர்ட்ட கொடுங்க ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. கடந்த ஆட்சியில், அம்மா ஆட்சியில் நம்ம தேவர் சமுதாயத்துக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த முக்கியத்துவம் இல்ல. அதை தான் சரி பண்ணணும். கண்டிப்பான முறையில. அதாவது என்னன்னா, நம்ம சமுதாயத்தின் சார்பாக ஒரு பிரதிநிதி போய் இருந்தா மட்டும்தான் நம்ம சமூகத்துக்கான கோரிக்கைகளை பெற முடியும். நம்ம என்னதான் தேசிய கட்சி, திராவிட கட்சியில இருந்து எம்எல்ஏ, எம்பி அனுப்பினாலும் அவங்க அந்த சமுதாயத்தை பத்தி சட்டமன்றத்தில் பேச முடியாது. இந்த சமுதாயத்தை பத்தி பேசணும்னா நம்ம தான் பேச முடியும். அதனாலதான் நமக்கு ஒரு வாய்ப்பு எல்லா பக்கமும் கேட்டோம். நம்ம மக்களுடைய ஆசை தான், நம்ம மக்களுடைய ஆசை எப்படியாவது ஒரு சீட்டை வாங்கி இவர் ஜெயிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. அது இந்த கட்டத்துல ஒவ்வொருத்தரும் பேசிட்டு இருக்காங்க. அதனால நானும் உங்களை கேட்காம எந்த முடிவு எடுத்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறேன். அதனால எல்லா கிராமத்துக்கும் இப்ப சங்கரங்கோயில் தொகுதி முழுவதும் கேட்டாச்சு. எல்லா மக்கள்கிட்டையும் ஓரளவு கருத்து கணிப்பு கேட்டுட்டேன். மனசுக்கு கொஞ்சம் நிறைவா இருக்கு. அடுத்தடுத்து தொகுதிகள் இந்த ஒரு மாசத்துக்குள்ள அனைத்து தொகுதிகளுக்கும் போயிருவேன். மக்கள்கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு நல்ல முடிவை கண்டிப்பான முறையில நான் எடுப்பேன் அப்படிங்கிற இப்பவும் சொல்லுதேன். அதிகாரம் வருதோ வரலையோ, புரியுதா? உங்களை எந்த நேரத்திலையும் உங்களுடைய ஒற்றுமை மட்டும் இருந்துச்சுன்னா நான் உங்களை காப்பாத்துவேன். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை நீங்க நினைக்கணும். நீங்க இந்த அரங்கமுள்ள கூட்டம், இந்த அரங்கமுள்ள குருவிக்குளம் இருக்கு. இந்த குருவிக்குளத்தை வச்சு பக்கத்துல உள்ள எல்லா தேவமாரையும் காப்பாத்திடுவேன். புரியுதா? அதுக்கு தான் உங்களை கூட்டம் கூட்டுறதே. எதுக்குன்னா அடுத்த தலைமுறை நம்மள தப்பா நினைக்க கூடாதுதான். இந்த 100 வருஷம் கழிச்சு நம்ம எல்லாரும் யூடியூப்ல இருப்போம். அன்னைக்கு நம்ம எல்லாம் உசுரோட இருக்க மாட்டோம் இந்த 100 வருஷம் கழிச்சு. ஆனா நம்ம யூடியூப்ல இருப்போம். நம்ம பேரம்பிள்ளையில் நினைக்கும், ஆமா
ஆமா நம்ம தாத்தாவும் நம்ம பெரிய பொண்ணும் சித்தப்பனும் அன்னைக்கு 100 வருஷத்துக்கு முன்னுக்கூட்டியே மீட்டிங் போட்டிருக்கான் பாருடா, போட்டு நம்ம சமூகத்துக்காண்டி ஒரு விஷயம் பேசியிருக்காங்க அப்படி நினைக்கணும். அதுதான், வேற எதுக்காண்டி உங்களை கூட்டல. உங்களை வச்சு எசைக்கிற இப்ப குருவி குளமா, அப்ப அங்கேயும் பிஎம்டி வந்து ஊரு ஃபுல்லா இருக்கு. இப்படி ஊருக்கு காட்டி 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 தமிழ்நாட்டில் உள்ள தேவமரம் காப்பாத்துறேன், அந்த பயம் வேற எதுவுமே கிடையாது. புரியுதுல? ஏன்னா எல்லா பகுதியிலும் தேவமரம் இன்னைக்கு பிஎம்டில இருக்காங்க. தன்னெழுச்சியா இன்னைக்கு வந்து பறையர் மக்களுக்கு ஒரு விசிகே யாரு திருமாவளவன் 1000 தான் இருந்தாலும் சரி, நான் திருமாவளவன் அவர்களை பாராட்டுறேன். புரியுதா? ஏன்னா தான் பிறந்த சமூகத்துக்கு, தான் பிறந்த வந்த சமூகத்துக்கு உண்மையா இருந்து இன்னைக்கு அதிகார கவனமா இருக்காரு பாருங்க. கூட்டணியில 1008 பிரச்சனை பண்ணி கூட்டணி விட்டு வெளியே போகல. யாரு? திருமாவளவன். அவருக்கு நல்லா தெரியுது அதிகாரம் இருந்தா மட்டும்தான் நம்ம சமூக மக்கள் இப்படியே வாழ முடியும் அப்படின்னு நினைக்காரு. உண்மையில நானும் அவரை வந்து இந்த நேரத்துல நான் மனசார பாராட்டுறேன். 1000 தான் இருந்தாலும் பொதுவான கட்சி வச்சு நடத்தினாலுமே தான் பிறந்த சமூக மக்களை இதுவரைக்கும் அவர் வந்து அவர் விட்டு கொடுக்கலன்னு தான் இந்த இடத்துல நான் பதிவு செய்யறேன். அதே மணிக்கு சொல்றேன், இன்னைக்கு வன்னியர் மக்களுக்கு இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் இருக்காருன்னு வைங்களேன், அந்த மணிக்கு இந்த முக்கோலத்தோருக்கு இந்த பிஎம்டி இந்த எசகி ராஜா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். புரியுதுல? அந்த ஒரு ஏம் தான். அதனால ஐயாவோட ஆட்சியில கண்டிப்பான முறையில் நடக்கும். இந்த திருப்பு சங்கரங்கோயில் சட்டமன்றத்துல பிஎம்டி கை காட்டுற வேட்பாளர் தான் எம்எல்ஏ வருவாரு அப்படிங்கறதையும் நான் இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க கேட்கலாம், எப்ப நீ சொல்லிதானப்பா அந்த ஆளுக்கு ஓட்டு போட்டோம், அந்த ஆளு எங்களுக்கு ஒண்ணுமே பண்ணலையே, போன இது மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? 200% நான் சொல்லி ஓட்டு போட்டு அந்த எம்எல்ஏ இந்த மக்களுக்கு செய்யல அப்படின்னா வீட்டுல தூங்க விட மாட்டேன். புரியுதா? உங்களுக்கு இறங்கி வந்து வீட்டுக்கு போக முடியுமா? போக விட மாட்டேன். இப்பவுமே உங்களெல்லாம் வச்சுதான் ஊருக்கு வச்சுக்கிட்டு தான் மிரட்டுறேன். இப்ப எப்படி கோரிக்கைகளை சாதிக்க? நான் இப்போ எல்லா மக்களும் கோரிக்கை கொடுத்தாங்க, எப்படி நிறைவேற்றுறேன்? உங்களெல்லாம் வச்சுதான். தங்கரங்கோயில் தொகுதியில இருக்க தேவமாறு பூரா பிஎம்டி தான் என் பின்னாடி தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுதான் எல்லாத்துக்கான கோரிக்கை. அப்ப பதவி இருந்தா அதனால கவலைப்படாம நீங்க இருங்க. இந்த தேர்தலில் நாம முடிவெடுக்கமோ எடுக்கலையோ, நம்ம முன்னோர்கள் முடிவெடுத்துட்டாங்க. நம்ம சமூகத்துல யாராவது ஒருவரை சட்டமன்றத்தில் கொண்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் ஒற்றுமையோடு இருந்து இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி மிகவும் தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்க எல்லாரும் பேசுகிறேன். அண்ணன் பிஎம் இயக்கம் KN எசகிராஜா தேவர் அவர்களுக்கு என் மனமான நன்றி தெரிவித்துக் எனக்கு குடியோல ஒன்றியம் களப்பாங்குளம் கிளை தலைவர் ராமச்சந்திரன் அண்ணனுக்கு வந்து கோரிக்கை என்ன என்றால், எந்த கட்சிக்கு வேணாலும் நீங்க கையை காட்டுற இடத்துக்கு ஓட்டு போடுறதுக்கு நாங்க ரெடி. ஆனால் சங்கரங்கோயில் சட்டமன்ற தொகுதியை நம்மளது பொது தொகுதியை ஆக்குத கட்சிக்கு அண்ணன் போகணும் என்று என் மனமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சரியா? அது எந்த கட்சி, திமுகவா அதிமுகன்னு எனக்கு தேவையில்லை. எனக்கு அண்ணன் எந்த கட்சியை கையை காட்டினாலும் ஓட்டு போட நாங்க ரெடி. அண்ணன் எசகிராஜா சங்கரங்கோயில் சட்டமன்ற உறுப்பினர் ஆவது வரைக்கும் நாங்க தூங்க மாட்டோம். நான் பிஎம்டி மக்கள் சேர்க்கம் ராமச்சந்திரன் களப்பாங்கலாம். அதாவது ஒன்னே ஒண்ணு மட்டும் நீங்க கேட்டுக்கோங்க. எத்தனையோ கட்சிகள் கூட்டணிக்கு போயிருக்கலாம், அனைத்து கட்சிகளும் கூட்டணிக்கு ஒவ்வொருத்தரை பார்த்து போயிருக்கலாம். அவங்கள நான் குறை சொல்ல விரும்பல. ஆனா இந்த பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் யார் பக்கம் நிக்கிறாங்களோ அவங்க, நான் சொல்லிட்டேன் எல்லாத்திட்டையுமே என்கிட்ட பேசுற ஆளுக்கு தான் சொல்லிட்டேன். முதல்ல என்னோட கோரிக்கையை, எங்க சமுதாய மக்களுடைய கோரிக்கையை தேர்தல் அறிக்கையில கொடு. தேர்தல் அறிக்கையில நீ எழுதணும், கள்ளர் மறவர் அகமுடையார் மூவரையும் ஒரே இனம் தேவரணமா அறிவிக்கணும். யார் அறிவிப்புன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு என் சமுதாயத்தை ஓட்டு போட சொல்றேன் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு இது ஒண்ணு. கிட்டத்தட்ட ஒரு 68 கோரிக்கை கிட்ட நம்ம சமூகத்துக்காண்டி நாங்க எழுதி கொடுத்திருக்கோம். இந்த கள்ளர் மறவர் அகமுடையார் நம்ம தேவரணம் சொல்லி அரசாங்கம் நினைச்சா, மத்திய அரசு நினைச்சா தேர்தலுக்கு உள்ளேயே, தேர்தலுக்கு முன்னக்கூட்டியே வைக்கலாம். அதுல எந்த மாட்டுக்கத்தை. ஏன்னா ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு அவங்க அந்த பெயரை சூட்டினாங்க, நாங்களும் எதுக்கல, யாருமே எதுக்கல. அப்ப எங்கேயுமே எதிர்ப்பு கிடையாது. தேவர்னா அது தேவமார் தான் அப்படி எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப நினைச்சா மத்தியும் மாநிலமும் நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா தேவரம்னு சொல்லிட்டு ஒரே நமக்கு பேர் சூட்டலாம். அப்படி சூட்டுனாங்கன்னு வைங்களேன், நான் ஒத்துக்கிடுறேன். ரைட், ஓகே. நம்ம சமுதாயத்துக்கு அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நிறைய கோரிக்கைகள் இருக்கு. அதுல தேவமாரோட கோரிக்கை, முக்கிய கோரிக்கைகள்லாம் தேர்தல் அறிக்கையில் இருக்கணும். தேர்தல் அறிக்கையில் இல்லாம வாயில் சொன்னா யாருக்கும் எசகி ராஜா போய் வாக்களிக்க சொல்ல மாட்டான். அதனால நீங்க எல்லாரும் நம்பி இருங்க. நான் நிக்கக்கூடிய இடம் எல்லாமே நான் யாரு கூட நிக்கணும் இல்லனா தனிச்சு நிக்கணும் அதெல்லாம் தெரியாது. நான் என் மனசுக்குள்ள உள்ளதை மட்டும் உங்க எல்லாத்துக்கும் சொல்லுதேன். என் மனசுக்குள்ள நீங்க எல்லாம் உங்க மனசுல சொல்லிட்டீங்களா, நான் என் மனசுல உள்ள சொல்லுதேன். 200% கிட்டத்தட்ட 30 தொகுதிகளில் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் தனிச்சே நிக்கும் அப்படின்னு தான் நான் நினைச்சிருக்கேன். அதையும் பாத்துருமே. தேவமாருக்கு இந்த நம்ம இந்த 5 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் தெருவா சுத்தி இருக்கோம், உழைச்சிருக்கோம். அப்ப தேவர் வாழ்க்கை வங்கி எப்படி இருக்குன்னு சொல்லி பாப்போமே. ஓட்டு எப்படி நீங்க, ஏன்னா நான் உங்களுக்குன்னு உங்க எல்லாத்தையும் உசுரா நினைக்க, என்னையும் நீங்க உசுரா நினைக்க, அதனால ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கிறேன். தேர்தல்ல எல்லாரும் கருத்துக்களையும் கேட்டுட்டு இருக்கேன். ஆனா என் மனசுலன்னு ஒரு கருத்து இருக்கு. அதை நான் உங்க எல்லாத்துக்கிட்டையும், அது இந்த குருவி குளத்துல தான் சொல்லியிருக்கேன் பாருங்க. எத்தனையோ ஊர்கள்ல மேடைகள்ல கேட்டுட்டே இருந்தாங்க, என்ன சொல்ல என்ன செய்ய போறேன்னு சொல்லி. இன்னைக்கு இந்த
குருவிகுல மண்ணுல இருந்து இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், மனசார மண்டியிட்டு போய் நிக்கணும், ஒத்த சீட்டுக்கு 2 சீட்டுக்கு போய் கேவலமா போய் கெஞ்சணும் அப்படிங்கிற எண்ணமே எனக்கு கிடையவே கிடையாது. அப்படிதான் உங்களுக்கு அதை நான் மனசுல முழுசா நினைச்சிருக்கேன். நான் ஏதாவது ஒரு தப்பு பண்ணாலும் உங்க எல்லாத்துக்கும் தலைகுணம் ஆயிரும். புரியுதுல? எசகி ராஜா ஒரு தப்பு பண்ணிட்டா, எசகி ராஜா திராவிட தேசிய கட்சிகளை போய் பார்த்து கையை கட்டிட்டா அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு அவமானம் நான் நினைக்கிறேன். புரியுதா? அதனால 200% அந்த தப்பை செய்ய மாட்டேன். வந்தா அதிகாரத்தோட நான் உனக்கு அதிகாரம் தரப்பா, உனக்கு ஒரு சீட்டை தரேன், நீ எம்எல்ஏ ஆகி உன் சமூகத்துக்கு குரல் கொடு, காப்பாத்து அப்படின்னு சொன்னா கேட்டுக்கிடுவேன். அதுவும் வரணும், அதுவும் என்ன சொல்லணும், வரணும். நான் போய் நின்று ஐயா வணக்கம்யா, அந்த மாதிரி விஷயமையா, ஒரு சீட்டு கொடுங்கய்யா அப்படின்லாம் நான் வந்து சொல்ல மாட்டேன். இது எல்லா வலைதளங்களுக்கும் போகும், எல்லா அதிகாரிகளும் பார்ப்பாங்க, அரசியல்வாதிகளும் பார்ப்பாங்க. புரியுதுல? சொன்னா செய்வேன், அதுல மாட்டுக்கத்தே கிடையாது. அதுவும் உங்ககிட்ட உரிவை கேட்டுக்கிட்டு தான் அறிவிப்பேன். அப்படி இல்லைன்னா பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் தனிச்சு நிற்கும். சங்கரங்கோயில் வாசத்தவர்கள் வேட்பாளர் பாட்டுவேன். சங்கரங்கோவில் வாசுத்தேவன் நல்லூர்ல, சங்கரங்கோவில் வாசுத்தேவன் என் மீது பற்று கொண்ட, என் மீது உயிரே வச்சிருக்க, என் பெயரை பச்சை குத்திய பட்டியல் சமூகத்தை சேர்ந்த சிறுவர்களை, இளைஞர்களை 2 பேரை கண்டிப்பான முறையில் வாசனலுக்கும் சங்கரங்கோவிலுக்கும் நான் நிப்பாட்டுவேன். உங்களுக்கு தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5-6 தொகுதிகளுக்கும் திருவேங்கண்டம் கிட்டத்தட்ட ஒரு 30 தொகுதி 40 தொகுதியில இன்னைக்கு நம்ம நல்ல வலுவா நம்ம கட்சி போய் இன்னைக்கு கால் ஊனி இருக்கு. அதுல ஒரு 15 தொகுதி வலுவா இருக்கும். நம்ம இல்லாம அவங்க எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு இன்னைக்கு நம்ம வலுவா நம்ம இருக்கிறோம். அதனால யாருக்கும் நம்ம போய் கெஞ்ச வேண்டாங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். அது இல்லன்னு வைங்களேன், முதலமைச்சரை பார்க்க அப்பாயின்மெண்ட் கொடுத்து நேரா போய் பார்த்துக்கலாம், யாரனாலும் நீங்க போய் பார்த்து போட்டோ எடுத்து போட்டலாம். அதனால அந்த தப்பை ஒரு காலமும் செய்ய மாட்டேன். தமிழ்ல தென் மாவட்டத்துல முக்குளத்தூர் ஓட்டு வேணும் அப்படின்னு சொன்னா பிஎம்டி ஆபீஸை தேடி வருவாங்க. இல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னா நீ வர வேண்டாம்ப்பா, நான் பாத்துக்கிட்டேன் அப்படிங்கிற கண்டிஷன் தான் இருக்கிறேன். எங்களுக்கெல்லாம் எங்க இயக்கத்துல நிர்வாகிகள் கேட்டுட்டேன் அவ்வளவு பேர். ஏன்னா என்னோட பிஎம்டி போராளி தான் சொல்லணும். ஏன்னா என்னோட போராளிகள் தான் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி ஊர் ஊரா என் கூட சுத்தி இந்த சமுதாயத்தை காப்பாத்திருக்காங்க, உழைச்சிருக்காங்க. அப்ப அவங்களே சொல்லிட்டாங்க, ஏன்னா பிச்சை எடுக்கதே எடுக்கும், இன்னும் 10 வருஷம் பிச்சை எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது, நாம தனிச்சு நிக்கும்னே அப்படின்னு சொல்லி முடிவுல எடுத்திருக்கோம். அதனால ஏன்னா நாங்க மாடி மேல மாடி கட்டி வீடு கட்டி நீச்சல் குளம் கட்டணும் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. தெருவுல படுத்து கிடந்தாலும் இந்த சமுதாயம் நம்மளை வந்து காப்பாற்றும், இந்த சமுதாயத்துக்காண்டி உழைச்சா போதும் அப்படிங்கிற ஒரே முடிவுல நாங்க இருக்கிறதுனால எங்களை வந்து யாரும் சீட்டுக்கு வாங்க போங்க அப்படிலாம் எதுவுமே சொல்லிட முடியாது. யாருக்கிட்டையும் போய் விலை பெயர மாட்டேன். அதை மட்டும் நீங்க மனதில் வச்சுக்கோங்க. எசகி ராஜா அந்த தப்ப வாழ்க்கையில செய்ய மாட்டான். அப்படி ஒரு தவறு நடக்கும் பொழுது அதிகாரம் இல்லாம பணத்துக்காண்டி பணத்தை வாங்கிக்கிட்டு நான் வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டேன் அப்படின்னம்னா, நான் இது வரைக்கும் உங்க கூட இருந்து உங்க கூட பேசுனது இந்த தேவமாரில உண்மையில அதான் எப்படின்னா நீங்க எல்லாரும் என்னை ரத்தத்துக்கு மேல கூட பண்ணதான் நினைக்கிய. அதனால எனக்கு வந்து அதுக்கு நாண்டுகிட்டு யாருக்கனவே சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் மாறி இருப்பாங்க, நான் மாற மாட்டேன். 200% உங்க எல்லாருடைய நம்பிக்கையும் நிறைவேறும். அண்ணா வணக்கம்ண்ணே. சுழற்சி முறை அப்படிங்கிறது வந்து பஞ்சாயத்துல இருக்கு. தொகுதி வந்து 21 மாறி இருக்கணும். ஏன் மாறல அப்படின்னு சொன்னா சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தல. மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினாதான் ஒரு தொகுதி வந்து வரையறை பண்ணி என்ன பண்ணிடுவாங்கன்னா மாத்துவாங்க. அதை வந்து மாத்த முடியும், பொது தொகுதியா மாத்த முடியும். இப்ப நாங்க கேட்டோம், ஏன் தமிழ்நாட்டு அதாவது எப்படின்னா தலித் மக்கள் மட்டும் வந்து சென்சஸ் எடுக்காங்க, மத்த மக்களை இது வரைக்கும் எடுக்கல. இப்போ சென்சஸ் ஆரம்பிக்க போறாங்க. சென்சஸ் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நான் கேட்ட பதிலுக்கு அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. இப்ப 2026 கணக்கெடுப்பு நடத்துவாங்க. கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டாங்கன்னா அடுத்த தேர்தலில் கண்டிப்பான முறையில் சங்கரங்கோவில் தொகுதி பொது தொகுதியா மாறும். அதுல நம்ம நிக்கிறோம். சந்தோஷம். வருகை தந்த அனைவருக்குமே சட்டமன்ற தேர்தல கூட்டணி இல்லாம ஜெயிக்கிறது இந்த மாதிரி யாராச்சும் ஒரு எம்பி சீட்டோ எம்எல்ஏ சீட்டோ கூப்பிட்டு போய் நிக்கலாம். அதாவது ஆதரவு போகலாம். அதாவது கூட்டணி இல்லாம ஜெயிக்க முடியாது. நான் ஜெயிக்கலாம் மாட்டேன், அதை நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அதுக்காக தனிச்சிருந்து நான் ஜெயிச்சு வந்து அதாவது போக அப்படின்னு நான் சொல்ல வரவே இல்லை. ஏன்னா அனைத்து சமூக மக்களும் வாக்களிச்சாதான் ஒருவன் வந்து வெற்றி பெற முடியும். ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ நான் கடைசி வரைக்கும் சமாதானம் இல்லாம நான் உங்களுக்கு நம்ம சமூக மக்களுக்காண்டி உழைச்சிருக்கேன். வரலாறு திருட விடாம பண்ணிருக்கேன், வரலாற்று திருடனை எதிர்த்திருக்கேன். இப்படிலாம் நான் பண்றதுனால கண்டிப்பான முறையில் 200% எனக்கு குறிப்பிட்ட ஒரு சில இன மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க. அதனால நான் ஜெயிக்க மாட்டேன். ஆனா எத்தனை லட்சம் தேவமாரியம் பின்னாடி இருக்காங்க நான் காட்டுவோம்ல, அது இருக்கும். ஆனா ஜெயிக்க மாட்டேங்கிறத சொல்லக்கூடாது. கூட்டணியோட நம்மளோட அண்டி வரக்கூடியவளை சேர்த்துக்கிட்டு அதாவது நம்ம ஜெயிச்சு காட்டணும். அதாவது ஜெயிக்க மாட்டேன் சொல்றதுக்கு இல்ல ஆட்சேபனையே இல்லை. புரியுது. அதாவது நம்ம ஜெயிக்கணும். இப்ப கோவில்பட்டி இருக்கு, சாத்தூர் இருக்கு. சாத்தூர் தொகுதியில 1 லட்சம் தேவமார் இருக்காங்க. ஆனா அந்த 1 லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்கன்னா நான் எவனுடைய தயவு இல்லாம நான் எம்எல்ஏ ஆயிருவேன், மாட்டுக்கத்து இல்ல. ஆனா நம்ம மக்கள் வந்து கட்சிகளா பிரிஞ்சு இருக்கிறதுனால எனக்கு அவங்க வாக்களிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தாட் என் மனசுக்குள்ள படுது. என்ன படுதுன்னா எல்லாரும் திமுக அதிமுக
சொல்லி பிரிஞ்சு இருப்பாங்க, பிஜேபி இருப்பாங்க, அவங்களாம் அவங்க கட்சிக்கு விசுவாசம் இருப்பாங்க, புரியுதுல? அதனால எனக்கு வாக்களிக்க மாட்டேன், எனமா எனக்கு ஓட்டு போட மாட்டாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. அதனால தான் சொல்றேன், நான் தனிச்சு நின்னாலும் 200% நான் தோப்பேன், அதுல மாட்டுக்கத்தே கிடையாது. ஆனா நீங்க எல்லாரும் என் பின்னாடி இருக்கீங்கிற அதை வெயிட், அதான் வெற்றி எனக்கு, புரியுதுல? 30 தொகுதியில நானும் ஏடிஎம்கே கட்சிக்காரன் தான். அதான் நினைச்சு. நீங்க வந்துட்டீங்க, ஏடிஎம்கே பெருசா திறக்க மாட்டேன். கண்டிப்பா கண்டிப்பா உங்களை மாதிரி எல்லாரும் இருக்கணும். இசைக்கராஜாவுக்காண்டி உயிர் கொடுப்பேன் என்று சொல்லி அதாவது அந்த நிதி உதவி நிதி உதவியாக அளிக்கிறேன் 1000 ரூபாய் கொடு. இப்ப பாருங்க அவருடைய உணர்வுல பாருங்க 1000 ரூபாய் கொடுத்திருக்காப்ல. தம்பி எலெக்ஷன் செலவு உண்மையிலே நான் மனசார நான் பாராட்டுதேன். இந்த ஒரு கருத்தை மட்டும் நான் உங்ககிட்ட வைக்கிறேன். உண்மையிலே 200% 30 தொகுதியில தனிச்சு நிக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனா தனிச்சு நின்னா நான் தோப்பேன், நம்ம வேட்பாளர் தோப்பான்னு தெரியும். ஆனா தமிழ்நாடு முழுவதும் இந்த 30 தொகுதியில தென் மாவட்டத்துல முக்குளத்தோர் பிஎம்டி பின்னாடி தான் இருக்காங்க அப்படிங்கறத நான் காட்டுவேன். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் கண்டிப்பான முறையில் காட்டுவேன். அதுல நான் சமரசம் கொள்ளவே மாட்டேன். அதிகாரத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள நான் ஆலோசிப்பேன் என்ன செய்யலாம்னு சொல்லி. அப்படி இல்ல அப்படின்னா 200% என் சமுதாய மக்களுடைய ஆசையுடன் கண்டிப்பான முறையில் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் தனிச்சு போட்டியிடும். அதுல நாங்க ஒட்டுமொத்த முக்குளத்தோர் எவ்வளவு பேர் இருக்காங்கிறத நாங்க காட்டுவோம். என உணர்வோடு தனிச்சு நின்று பார்த்தோம்னா எத்தனை லட்சம் தேவை மாதிரி என உணர்வுகளை பார்க்கலாம்ல. நம்ம புரியுதுல? யாருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாலும் அவன் திருப்பி வந்து நம்மளை தூக்கி போட்டு மிதிக்க தான் போறான். அதுக்கு தேவை மாதிரிக்கே ஓட்டு போடும் அப்படிங்கிற எண்ணத்துல நமக்கு நம்ம மக்கள் வாக்களிச்சாங்கன்னா நான் ஜெயிச்சிருவேன். ஏன்னா தமிழ்நாட்டுல 63-70 தொகுதி கிட்ட முக்குளத்தோர் நிரம்பிய தொகுதி, புரியுதுல? அதுல முக்கிய தொகுதிகள் தேவமாறு மட்டும் ஓட்டு போட்டாலே நம்ம ஜெயிச்சிடலாம், அப்படி இருக்கக்கூடிய தொகுதி. ஆனா நான் நிக்கும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க, தனிச்சு நிக்காரு எஸ்ஐகி ராஜா வந்து இப்படி நிக்கிற, நாங்க கட்சியா இருக்கோம்னு சொல்லி கட்சியா நினைச்சிட்டாங்கன்னு வைங்களேன். மத்த கட்சியில அப்படி நினைக்க மாட்டாங்க. குறிப்பிட்ட சாதி எந்த சாதியை நிப்பாட்டினாலும் அந்த ஒட்டுமொத்த சாதியும் ஓட்டு போட்டுருது. திமுக அதிமுக பார்க்க மாட்டாங்க. ஆனா நம்ம முக்குளத்தூர்ல அப்படி பார்க்க மாட்டாங்க. ஆளுக்கு கட்சி விசுவாசம் இருப்பாங்க. ஆண்டாண்டு காலம் நாங்க கட்சியில இருக்கோம். அதனாலதான் நான் தனிச்சு நின்னாலும் நான் தோப்பேன். நான் தோக்கம்னு நான் தோற்கன்னு தெரிச்சு தான் நான் எலெக்ஷன்ல நிப்பேன். அதுல எந்த மாட்டு கருத்தும் இல்ல. உங்க எல்லாருடைய அன்பு எனக்கு போதும். என்னை வரவேற்ற அத்தனை உறவுகளுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிட்டேன். அண்ணே, வெற்றியின் தோல்வி வீரனுக்கு அழகு. உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. உங்க எல்லார்ட்டையும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டேன். நீங்க எல்லாரும் என் மேல உயிரா இருக்கீங்க அப்படிங்கறத நான் இந்த விஷயம் மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் எலெக்ஷன்ல என்ன முடிவு எடுத்தாலும் நீங்க ஏத்துக்கிடுவீங்க அப்படிங்கிற முடிவு நீங்க எல்லாரும் நீங்க எடுத்ததே நான் பெருமையா நினைக்கிறேன். உண்மையில உங்க யாருக்கும் பாதகம் இல்லாத முடிவை நான் விரைவில் அறிவிக்கிறேன். நன்றி. என்னை வரவேற்ற ஊர் மக்கள் அனைவருக்கும் நன்றி. எல்லாரும் பத்திரமா இருங்க. நன்றி. பாய்.